ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பைத்தானில் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாப்பிங் ப்ரோக்ராம் மாதிரி பண்ண போகிறோம். இதில் நான் ப்ராடக்ட்னு சொல்லி ஒரு வேரியபிளும் டோட்டல்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்திருப்பேன். அதில் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்டர் பண்ணுற ப்ராடக்ட்டும் அதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஈக்குவல் போட்டு நமக்கு வரணும். அடுத்தது ஓவரால் டோட்டலும் நமக்கு வரணும். ஸோ இதை எப்படி பண்ணுறவங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமை ஃபஸ்ட் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ ரன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு என்டர் தி நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் இல்லை நீங்கள் ப்ராடக்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் பண்ணிங்கன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கும். ஸோ எனக்கு ஒரு 3 ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் ஒரு 3 ப்ராடக்ட் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிட்டு இப்போ ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நான் கொடுக்குறேன். ஸோ ஆப்பிள் கொடுத்துட்டு இதில் 200 ப்ரைஸு. அடுத்தது ஆரஞ்சு. ஆரஞ்சு கொடுத்துட்டு 300. இப்போ நான் 2 ப்ராடக்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு மூணாவதாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கேட்குது. ஆனால் எனக்கு வேணாம் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸிட் கொடுத்து நான் வெளியே போய்க்கலாம். இப்போ EX18 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மூணாவது ப்ராடக்ட் இல்லாமல் எனக்கு வெளியே போய்டும். ஸோ லூப் பார்த்தீங்கன்னா பாதியிலே ஸ்டாப் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டோட்டல் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை தான் இப்போ எப்படி பண்ண போகிறோம் பார்க்குறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பைத்தான் ரிலேட்டடான வீடியோஸும் ஃபுல் ஸ்டாக் சம்மந்தமான வீடியோவும் நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட சென்டர் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் ஐஎம்ஐடியில் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ யாருக்காவது டேரக்ட் கிளாஸும் அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸும் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எங்களை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் ப்ராடக்டை நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம என்ட்ரு பண்ணுற ப்ரைஸை டோட்டல் ஓவரால் டோட்டல் வர்றதுக்காக டோட்டல் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 0. ஸோ எதுக்கு இனிஷியலாக 0 கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம எந்த ப்ராடக்ட்டுமே வாங்கலை அப்படின்னா நமக்கு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்கணும். அதனால 0 கொடுத்துருக்கேன். எந்த ப்ராடக்ட்டும் இல்லாதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், எம்டி ஸ்ட்ரிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரிங் சம்மந்தமான டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லிஸ்ட்டு டிக்ஷனரி இதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமில் லாஜிக்கல் திங்கிங் வரும். ஸோ அதனால தான் நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறேன். இப்போது இதில் நான் ஒரு ப்ராடக்ட்னு சொல்லி ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கும் டோட்டலாக 0 வச்சுட்டேன். இப்போது நான் எத்தனை ப்ராடக்டை என்டர் பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். அப்போ தான் அத்தனை வாட்டி அந்த லூப் ஸ்டார்ட் ஆகும். அப்போது நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் ப்ராடக்ட் போட்டு இது என்ன பண்ணுறேன்னா இன்டிஜராக வாங்கிறேன். இன்ட்டில் என்டர் தி நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ஃபார் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்குறேன். இப்போ சும்மா பிரிண்ட்டு பிரிண்ட்டில் கரெக்டாக ஒர்க் ஆகாதான் செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஐ கொடுக்குறேன். இப்போது நான் 4ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த லூப் பார்த்தீங்கன்னா என்ன ஆகணும், 4 வாட்டி இந்த லூப் நடக்கணும். இப்போ 0 1 2 3. அப்போ இந்த லூப் கரெக்டாக நடக்குது. எனக்கு 4 வாட்டி என்ன ஆகணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் வர்றதுக்கு பதிலாக எனக்கு 4 வாட்டி ப்ராடக்டோட நேம் எனக்கு இன்புட்டாக கேட்கணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை எரேஸ் பண்ணிட்டு ப்ராடக்ட் நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நேம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு என்டர் தி நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் நான் 3ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 3 வாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகும், இந்த இன்புட் கேட்கும். ஸோ இப்போ நான் ப்ராடக்ட் நேமை 3 வாட்டி நான் கேட்க வச்சுட்டேன். அதே மாதிரி ப்ராடக்டோட ப்ரைஸு. ஸோ நான் அதுக்கு ப்ரைஸுன்னு சொல்லி ஒரு வேரியபிள். இந்த ப்ரைஸை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளோட்டாக வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம ப்ரைஸ் என்னது, நம்ம பைசாலையுமே அமௌண்ட் வாங்குவோம். ஸோ இப்போ இன்டிஜர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா 1000 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்டிஜர். இதே 1000.56 அப்படி கொடுப்பீங்க அப்படின்னா அது என்னது, ஃப்ளோட்டு. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம டிஜிட் வருது அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணணும், ஃப்ளோட்டாக தான் வாங்கணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டாகவே வாங்குங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் இன்டிஜர் யூஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கான்செப்ட் வைஸ் தப்பாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரைஸை ஃப்ளோட்டாக வாங்கிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராடக்டை இதுக்குள்ளே நான் கொண்டு வர போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் நேம் இந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் என்ன ஆகிடும், இங்கே ஆட் ஆகிடும். டோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா
டோட்டல் ப்ளஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ். இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும், டோட்டல் வந்து இங்கே ஆட் ஆகிடும். இப்போது நான் பிரிண்ட்டில் ரெண்டுமே கொடுக்குறேன். பிரிண்ட்டில் ப்ராடக்ட் ரெண்டுத்தையுமே பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு என்டர் தி நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் கேட்குது. நான் 3 கொடுத்துட்டு ஆப்பிள் 200, ஆரேஞ்ச் 300, கிரேப் 500 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, ஆப்பிள், ஆரேஞ்ச், கிரேப் வருது. டோட்டல் ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னா எனக்கு ஆட் ஆகி வருது. ஆனால் இந்த ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே ஆட் ஆகுது. ஆனால் எனக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் வரணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன, ஒன் டாட் ஆப்பிள் ஈக்குவல் டு 200 அடுத்த ப்ராடக்ட் என்ட்ரு பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கீழே கட்டாகி வரணும். ஸோ இந்த கீழே கட்டாகி வரதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதெல்லாம் போன ஃபார்வர்ட் ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போது இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப் இதை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு எல்லா ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி நம்பர் போடணும். இந்த 1 2 3ன்னு சொல்லி இந்த சீக்வன்ஸாக நம்பர் போடணும். அந்த நம்பர் எப்படி போடணும் அப்படின்னா, இங்கே ஆட் பண்ணுற இடத்துக்கு பக்கத்திலேயே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ப்ளஸ் ஈக்குவல் டு போடாதீங்க, ப்ராடக்ட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு, ப்ராடக்ட் ஈக்குவல் டு இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன், எனக்கு நம்பர் நம்பர் வந்து எதில் ஸ்டோர் ஆகும், ஐயில் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ ஐ ப்ளஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஐ ப்ளஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா ஐயோட வேல்யூ 0 இருக்கும். இப்போ ஐ ப்ளஸ் ஒன்னு நம்ம கொடுக்கணும். இப்போ ஐ ப்ளஸ் ஒன்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு 2 ப்ராடக்ட் கொடுக்குறேன். ஏபிபி எல்இ ஆப்பிள் 200 கொடுத்த உடனே என்ன ஆகுது, எனக்கு இன்டீஜர் அண்ட் ஸ்ட்ரிங்கோட எரர் வருது, அன்சப்போர்ட்டட் டைப்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைனில் நான் இப்போ போட்ட லைனில் வந்துடுது. ஏன்னா இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரிங் மெத்தடு, ஒரு ஸ்ட்ரிங்கோட ஒரு இன்டீஜரை நம்மளால் சேர்க்க முடியாது. அப்போது இதை நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா, அந்த நம்பரை நீங்கள் ஸ்ட்ரிங்காக மாற்றணும். ஸோ ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு எஸ்டிஆர் போட்டு ப்ராக்கெட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த இன்டிஜர் ஃபார்மேட்டு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடும். இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் வச்சுக்கிறேன். ஆப்பிள் 200, ஆரஞ்ச் 300 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆட் ஆகுது. ஆனால் இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன ஆகுது அப்படின்னா, நம்பர் போட்டிருக்கு, ஆனால் என்ன ஆகலை, ப்ராடக்ட் நேம் மட்டும் தான் ஆட் ஆயிருக்குது. ஸோ ஓகே, நீங்கள் இதை என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதில் ப்ளஸ் ஈக்குவல் போடுங்க. நான் வெறும் ஈக்குவல் போட்டேன். ஸோ ப்ளஸ் ஈக்குவல் போடுங்க, இப்போ சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வெறும் ஈக்குவல் போட்டிங்க அப்படின்னா கடைசியாக உள்ள வேல்யூ மட்டும் தான் உள்ள போய் ஆட் ஆகும். ப்ளஸ் ஈக்குவல் போட்டிங்கன்னா தான் என்ன ஆகும், அந்த ஆல்ரெடி ஆட் ஆயிருக்க வேல்யூலேயே திரும்ப போய் ஆட் ஆகும். ஸோ ஆப்பிள் 200, ஆரஞ்ச் ஒரு 300 நம்பர் மாற்றி கொடுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 1 ஆப்பிள் 2 ஆரஞ்சு வந்துருக்குது. இதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ஒரு டாட் இருக்குது. அப்போது இதோட ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு ஸ்ட்ரிங்கில் டாட் போடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாட் ஆட் ஆகிடும். இப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு அடுத்தது என்ன இருக்குது, ஒரு ஸ்பேஸ் விட்டு எனக்கு ஒரு ஈக்குவல் சிம்பிள் இருக்குதா, அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ராடக்ட் நேம்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு ஈக்குவல் சிம்பிள். அடுத்தது என்ன இருக்குது, இங்கே ப்ரைஸ் இருக்குது. ப்ரைஸுக்கும் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த ப்ரைஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக ப்ரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தப்பு. ஏன்னா ப்ரைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து என்னது, ஒரு ஃப்ளோட் வேல்யூ. ஒரு ஸ்ட்ரிங்கை விட தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ப்ளஸ் பண்ண முடியும். அதனால் இங்கே ஒரு ப்ளஸ் போட்டு எஸ்டிஆர் ப்ரைஸு, ப்ரைஸையுமே ஸ்ட்ரிங்காக மாற்றிடுங்க. இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ராடக்ட் கொடுக்குறேன். ஆப்பிள் 200, ஆரஞ்ச் 300 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னது, 1 டாட் ஆப்பிள் ஈக்குவல் டு 200, அப்புறம் 2 டாட் ஆரஞ்ச் ஈக்குவல் டு 300 வந்திருக்கு. ஆனால் என்ன ஆகலை அப்படின்னா இது வந்து ஒரே லைனாக வருது. நமக்கு இப்படி ஒரே லைனாக வரக்கூடாது. எனக்கு அடுத்த ப்ராடக்ட் கீழே வரணும் அப்படின்னா இதில் ப்ளஸ் ஸ்லாஷ் என் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னது, 1 டாட் ஆப்பிள் 200, ஆரஞ்ச்
ஓகே, நான் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ரெண்டு ப்ராடக்ட் கொடுப்போம். அப்போ தான் அடுத்த லைன் தெரியும். ஆப்பிள் 200, ஆரஞ்ச் 300 கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி கீழே வந்துடுது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் ப்ரோக்ராம் முடிச்சிட்டோம். இதில் இந்த லூப் இருக்குல்ல, இந்த லூப் நான் இப்போ 6 ப்ராடக்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் ஒவ்வொன்றா என்ட்ரு பண்ணிட்டே வரேன். எனக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஷாப்பிங் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் எக்ஸிட்னு ஒரு டைப் பண்ண நேமில் போய் நான் எக்ஸிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வெளியில் வரணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோக்ராமில் நம்ம பிரேக்குன்னு ஒரு கான்செப்ட் ஆல்ரெடி பார்த்தோம் ஃபார் லூப்பில். அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ போன வீடியோ பார்த்தவங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா இந்த ப்ராடக்ட் நேமில் எக்ஸிட்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு லூப் கண்டினியூ ஆகாமல் ஸ்டாப் ஆகிடணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் என்னது வீடியோவை பாஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தெரியாதவங்க வீடியோவை பாருங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் நான் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஓகே, ஒரு நிமிஷம். இதில் என்டர் தி நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் கொடுத்துட்டு ஆர் இஎக்ஸ்ஐடி இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லெட்டருமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் இருக்குது. நம்ம ஒவ்வொரு யூசர்ட்டையுமே போய் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரில் நீங்கள் கேபிட்டலில் தான் என்டர் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க என்ன தான் என்டர் பண்ணாலுமே அதை நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக மாற்றணும் அப்படின்னா கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா டாட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணிடும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை கேப் லெட்டராக மாற்றிடும். இப்போது இந்த எக்ஸிட் என்ன எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டுக்கு கீழேயே என்ன பண்ணுங்க அப்படின்னா இஃப் கண்டிஷன் போடணும். இஃப் ப்ராடக்ட் நேம் ஈக்குவல் டு எக்ஸைட் எக்ஸிட் அப்படிங்கிறது இருந்தால் எனக்கு பிரிண்ட்டில் தேங்க்யூ ஃபார் யூஸிங் திஸ் ப்ரோக்ராம் போட்டிருக்கு. நான் தேங்க்யூ ஃபார் ஷாப்பிங் ஷாப்பிங் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதோட எனக்கு என்ன பண்ணுது இதை பிரேக் பண்ணிவிடு அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இதை ஒரு செட் ஆஃப் இதாக பிடிச்சிக்கோங்க. முதல்ல ப்ராடக்ட் நேம் கேட்கும். ஸோ அந்த நேம் வந்து எக்ஸிட்டை தவிர ஸோ ஆக்சுவலாக இங்கே போடணும். இந்த ஆர் எக்ஸிட்டை வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம் நம்பர்ஸில் போட்டிருக்கோம். நம்ம ஆர் எக்ஸிட்டை இங்கே போடணும். ஒன்று ப்ராடக்ட் நேம் என்ட்ரு பண்ணு, இல்லை வெளியில் போகணுன்னா நீ என்ன பண்ண எக்ஸிட் என்ட்ரு பண்ணு. அப்போது இஃப் கண்டிஷனில் இதில் பிரேக் இங்கே இந்த இந்த லைனில் இருக்கிற 20th லைனில் பார்த்தீங்கன்னா பிரேக் அப்ளை பண்ணிக்கிறனால எப்போ இந்த வேல்யூ வந்து எக்ஸிட் இருக்குதோ அப்போ இந்த 20வது லைன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு கீழே உள்ள இது எதுவுமே ரன் ஆகாது. அதுக்கப்புறம் டேரெக்டாக எங்கே போயிடும் இந்த ஃபார் லூப்புக்கு வெளியில் உள்ளது. ஸோ நம்ம இது வந்து ஃபார் லூப்புக்கு உள்ளே இருக்குது, இது வந்து ஃபார் லூப்புக்கு வெளியில் உள்ளது. சரிங்களா? ஸோ அந்த டேரெக்டாக இந்த லைன் போயிடும். ஸோ அந்த லூப்புக்குள்ளே இருக்கிறது நடக்காது. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 6 ப்ராடக்ட் பற்றி நான் வந்து என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். 6 ப்ராடக்ட் கொடுக்குறேன். இதில் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு ஆப்பிள் கொடுத்து 200, அதே மாதிரி ஆரஞ்சு கொடுத்துட்டு 300 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ எனக்கு இதோட போதும். ஸோ எனக்கு 6 ப்ராடக்ட் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் போதும்னு சொல்லிட்டு இப்போ நான் எக்ஸிட்டுன்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு லூப் போட்டு பிரேக் ஆகிடும். ஸோ லூப் அதோட ஸ்டாப் ஆகிடும். திரும்ப 6 வாட்டி கேட்காது. டேரெக்டாக எங்கே போயிடுது இந்த இடத்துக்கு போயிடுது. ஸோ நமக்கு இங்கே உள்ள மாதிரி அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பைத்தான் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம சென்டரை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.